அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிக்கு தஸ்ஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமட்சேதே அஞ்சனா கர்ப்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனமந்தம் உபாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா. அன்பர்களுக்கு என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் பார்க்கும்போது நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு டிரான்சிட் எடுத்தோம் அப்படின்னா, முதல்ல 100 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு 4 மகாராஜ யோகத்தை பற்றி பேசணும். 3 ராசிகள் அதில் பலனடைகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க அந்த பதிவை பார்த்துட்டு வாங்க, இதுவும் உங்களுக்கு அப்போ தான் புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ 2வதாக பார்க்கும்போது 50 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இரட்டை நவபஞ்சம யோகம்னு ஒன்று இருக்குது, ராஜயோகம்னு இருக்குது. இந்த 2024 இந்த அதிர்ஷ்டம் கண்டிப்பாக சில ராசிகளுக்கு வரும். அப்போ அந்த 4 ராஜயோகம் பார்த்திங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய 4 ராஜயோகம் சில ராசிகளுக்கும், அதே 50 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த நவபஞ்சம ராஜயோகங்கிறது சில ராசிகளுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அப்போ அதில் ஒரு 3 ராசி வரல அப்படின்னா இப்போ இதில் 3 ராசி வேறு மாதிரி மாறும். ஒரு சிலது அதே நேரத்தில் வரலாம். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரகங்களுடைய கன்ஜக்ஷன் ஜாயின் சுழற்சிகள் அப்பப்போ மீட் பண்ணிக்கும் போது இந்த மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பூமியிலையும் இந்த மாற்றம் ஏற்படும், உலகத்திலையும் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ஜோதிடப்படி பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் மற்றும் செவ்வாய், குரு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நவபஞ்சம ராஜயோகத்தை உருவாக்கக்கூடியது. அப்போது சூரியன், செவ்வாய், அதே மாதிரி குரு இதெல்லாம் நவபஞ்சம யோகத்தை உருவாக்கக்கூடிய கிரகங்கள்னு சொல்லலாம். சில ராசிக்காரர்கள் இதன் காரணமாக சில ராசிகளுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, முதல்ல அதை அனுபவிக்கக்கூடிய ராசிகளையும் பார்க்கும் பொழுது இந்த தாக்கத்தை பார்த்திங்கன்னா குரு, சூரியன், செவ்வாய் சில குறிப்பிட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா 3 ராசிகளுக்கு பணம், பொருளாதார சிக்கல்கள், வியாபாரம், தொழில் தடையெல்லாம் நீக்கி நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. அதில் முதலாக வரக்கூடிய ராசி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷம். இந்த இரட்டை நவபஞ்சம ராஜயோகம் இவர்களுக்கு மங்களகரமாக இருக்க போகுது. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய், அது மட்டும் இல்லாமல் வியாழன் பார்த்திங்கன்னா குரு பகவான் மேஷ ராசியில் இருக்கிறதுனால இந்த அதிர்ஷ்டம் உங்களை ஈர்த்து கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல பெயரை சம்பாரித்து கொடுக்கும். நீங்கள் ஒரு இடப்படக்கூடிய ஒரு நபராக வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த மதம் அல்லது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பங்கேற்பீங்க, இல்லை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை நடத்தி கொடுத்துரும். ஜனவரி 14க்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல நியூஸ் எல்லாம் நீங்கள் காதில் கேட்க போகிறீங்க. நீங்கள் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கெல்லாம் இந்த ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பையும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நவபஞ்சம யோகம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகுது. தயாராக இருங்க மேஷராசிக்காரர்களுக்கு. மேஷராசிக்காரர்களுக்கு ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படின்னா, எல்லா பயிற்சியிலையுமே எல்லா கிரக கன்ஜக்ஷன்லையுமே மேஷராசி உள்ளே வருது. ஸோ அதனால் மேஷராசிக்காரர்கள் கவனமாக திட்டமிட்டு வாழ்க்கையை செட்டில் ஆகிறதுக்குண்டான எல்லா வேலையும் நீங்கள் பண்ணிக்கோங்க மேஷராசிக்காரர்கள். அதுக்கு அடுத்ததாக எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு அடுத்ததாக நல்ல ஒரு காலம் ஆரம்பிக்க போகுது. இரட்டை நவபஞ்சம யோகம் உருவாக இருக்கிறதுனால உங்களுக்கு செவ்வாய் உங்கள் நோய் மற்றும் அந்த நன்மை தரக்கூடிய வீட்டிற்கு அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு. இது குரு உங்களுக்கு நன்மையான நிலையில் இருக்கிறதுனால சூரியனும் செவ்வாயுமே இந்த 7ஆம் வீட்டில் குடியேறும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இன்கம் நல்லா அதிகரித்து கொடுப்பாங்க. உங்களுடைய வேலை, வியாபாரம், வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நீங்கள் நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியும். ஏதாவது வேலை புதுசாக எதாவது ட்ரை பண்ணுறீங்க, விசா இந்த மாதிரி விஷயங்கள் எதாவது ட்ரை பண்ணுறீங்கனாலும் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மிதனத்தில் இருக்கிற ஆளுங்கள்லாம் போய் செட்டில் ஆகிறதுக்கு கரெக்டான டைம் இது. நீங்கள் ஒரு தொழில்நுட்ப துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வித்துறை, அப்புறம் இந்த டீச்சிங்கு, அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ணிங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். இல்லை ட்ரீம் ப்ராஜெக்ட் அதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். பழைய முதலீடுகள் எல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். திருமணம் ஆனவர்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி கொஞ்சம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கொஞ்சம் சில பேர் விட்டு கொடுத்து போயிருங்க. சில குடும்பத்திலலாம் இந்த திருமண சம்பந்த பிரச்சனைகள் இருந்தால் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகம். இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நவபஞ்சம யோகம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா கர்மாவினுடைய வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால சூரியனும் செவ்வாயும் 6ஆவது வீட்டில் இருப்பாங்க. இந்த முறை நீதிமன்ற வழக்குகளில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலும் புதிய தொழில்கள், புதிய பாதைகள்லாம் திறக்கக்கூடிய ஒரு அமைப்பு. விருப்பங்கள் பார்த்திங்கன்னா நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் வல்லுநர்களும் நல்ல நிதி நிலைமைகள்லாம் பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பு. அப்போ கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அதுக்கு அதில் சந்திர பகவான் அப்படிங்கிறதுனால இந்த சூரியன், செவ்வாய், இந்த சனியினுடைய அமைப்பெல்லாம் எப்போ உள்ளே வருதோ, குருவினுடைய அமைப்பெல்லாம் எப்போ உள்ளே வருதோ அப்போல்லாம் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார்.
அப்போது இந்த மேஷம், அதுக்கப்புறம் மிதுனம், இந்த கடகம், இந்த 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு வந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உள்ளே வராங்க அப்படின்னா, அப்போ இந்த ராசிக்காரர்கள்லாம் எதில் ரெடி ஆகணும் அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கோலில் தெளிவாக இருக்கணும். அந்த 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 கோல் வந்து கிளியராக இருக்கணும். என்ன நான் பண்ண போகிறேன், இந்த வருஷத்தில் என்னுடைய திட்டங்கள் என்ன, அதுக்குண்டான சோர்ஸ் என்ன, அதை நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த கிளியர் பிக்சர் இருந்தால் தான் இந்த தெய்வம் வந்து உங்களுக்கு அந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் 2 ஸ்டெப் எடுத்துக்கும் போது தெய்வம் 4 ஸ்டெப் எடுத்து வைக்கும். உங்களுக்குள்ளே அந்த கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் வெறும் யோகத்தையும் வெறும் பயிற்சியையும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்க வேண்டியது ரிசல்ட் வராது. உழைப்பு இல்லாமல் கிரகங்கள் எதுவுமே வேலை செஞ்சு கொடுக்காது. அப்போது முதல்ல கிளியரான கோல் இருக்கணும். இந்த வருஷம் என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், இந்த மாதத்தில் என்னுடைய வேலை, அதாவது இந்த 3 ராசிக்காரர்களுமே 3ஆக பிரிச்சுக்கணும். இந்த வருஷத்தை வந்து 3ஆக பிரிச்சுக்கணும். ஷார்ட் டைம் கோல், மிட் டைம் கோல், லாங் டைம் கோல்னு பேர். ஷார்ட் டைம்னா 3 மாதத்தில் என்ன பண்ண போகிறேன், அடுத்த 6 மாதத்தில் என்ன பண்ண போகிறேன், அடுத்த 1 வருஷத்தில் என்ன பண்ண போகிறேன். இந்த இந்த 1 வருஷத்துக்கு உண்டான சார்ட்டை நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சு மேஷம், மிதுனம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடகம், இந்த 3 ராசிக்காரர்களுமே இந்த 1 வருடத்திற்கு உண்டான அந்த சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு என்ன செய்ய போகிறோங்கிறது அந்த தெளிவான திட்டம் இருக்கும்பொழுது இந்த ராஜயோகங்கள் உள்ள கிரகங்கள் உள்ளே வரும்பொழுது அது கரெக்டாக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஜெயிக்கிறதுக்குள்ள வேலையை அதை பாதையை அமைச்சு கொடுத்துரும். உங்களுக்குள்ளே ஒரு தெளிவான திட்டம் இல்லை, உங்களுக்குள்ளே ஒரு தெளிவான பாதை இல்லை, என்ன வேணுங்கிறது தெளிவாக தெரியல, பார்க்குறதெல்லாம் வேணும், எல்லாமே வெறும் ஆசையிலே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா சாரி பிரதர்ஸ், இந்த யோகம் உங்களுக்கு வேலை செய்யாது. காரணம் என்ன அப்படின்னா, கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான பாதையை நீங்கள் அமைச்சாதான் அந்த பாதையில் நீங்கள் நகரும்போது உங்களை நம்பி கிரகங்கள் இன்னும் உங்களுக்கு 4 பாதையை அமைச்சு கொடுக்கும். உங்களுக்குள்ளே தெளிவு வராமல் கடவுள்கிட்ட போய் இப்போ கடவுள்கிட்ட போய் நீங்கள் வந்து மன்றாடுவதோ, கடவுள்கிட்ட போய் நீங்கள் போராடுவதோ, அழுவதோ இதெல்லாம் வெற்றி கொடுக்கவே கொடுக்காது. எப்போ ஒரு மனிதனுக்குள்ள தெளிவு பிறக்குதோ அப்போ தான் கிரகங்கள் வந்து தெய்வமும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும், கிரகங்களும் அந்த பாதையை அமைச்சு கொடுக்கும். இங்கே நிறைய பேர் தோற்று போடுவதற்கு என்ன மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, விழிப்புணர்வும் தெளிவின்மையும் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல போய் தோற்று போயிடுறோம், நம்ம ஏமாந்துடுறோம். இதெல்லாம் என்ன காரணமாக வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, விழிப்புணர்வின்மையும் நம்மளுடைய தெளிவின்மையும் தான். அப்போ அதை வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இப்போ கிரகங்களை போய் தப்பு சொல்கிறோம், சாமியை போய் தப்பு சொல்கிறோம், அங்கே நான் அந்த பரிகாரம் பண்ணுறோம், இந்த பரிகாரம் பண்ணுறோம், ஆனால் எதுவுமே வெற்றிகள் கிடைக்க மாட்டேங்குது. அப்போது ஒரு கிரகம் எப்படி உங்களுக்கு ஒரு வேலை செய்யும் அப்படின்னா, உங்கள் மனதிற்குள் நீங்கள் உங்களை பற்றின ஒரு இமேஜ் உங்களை எப்படி வச்சுருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு தெளிவு, உங்களுக்குள்ள ஒரு ஞானம், இது தெளிவாக இருந்தால் தான் கிரகங்கள் உங்களை சரியான பாதைக்கு அழைத்து சொல்லும். அதில் தான் அந்த எண்ணத்தில் தான் கிரகங்கள் வேலை செய்யும். எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு தான் கிரகங்கள், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த கிரகங்களை சரிவர வழிநடத்துவதற்கு நம்மளுடைய ஆளுமையும் நம்மளுடைய மனோ உறுதியும் மன தெளிவும் கட்டாயம் இருக்கணும். அப்போ இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு வழிபடுவதும், அந்தந்த ராசிக்குரிய இப்போ வந்து மேஷத்துக்கு எடுத்திங்கன்னா செவ்வாய், அதே மாதிரி வந்து மிதனத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரன். இப்போ இந்த 3 ராசிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிதெய்வங்களை வழிபடுவதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவலை சந்திக்கின்றேன். திட்டங்களை தெளிவாக வைத்துக் கொண்டாலே உங்களுக்கு நவபஞ்சம யோகம் உதவுவதற்கு தயாராக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः.